ஹாய் மக்களே, மணமணக்கும் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு சீரகம், 1/4 கப் அளவு வரமல்லி. மல்லி நல்லா வாசம் வர அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. ஒரு 10 மிளகா போல எடுத்து அதையும் வறுத்துக்கோங்க. 1 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச மட்டனை இது கூட சேர்த்து வணக்குன்னு வணக்கிக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக மட்டன் மசாலா, கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வர மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணால் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா குழந்தைங்கன்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மணமணக்கும் மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா